எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம். எங்கள் குலதெய்வத்தை பத்தி தப்பா பேசுவது எங்களுக்கு வந்து மிக வருத்தமாக இருக்கு. பொதுவெளியில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சித்து கவிதை வாசித்த கவிஞர் ஸ்னேகாவிற்கு பாமக நிர்வாகி தரமான பதிலடி கொடுத்த ஆடியோ இணையத்தில் லீக் ஆகியுள்ளது. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்னேகா மேடம் இருக்காங்களா? இல்ல வெளில போயிருக்காங்க. சொல்லுங்க. இல்லை சார், நம்ம பாட்டாளி சமூக ஊடக பேரவை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். இல்லை, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி. அவங்க யூடியூப் சேனல்ல வந்துச்சு. சரி. மேடம் கொஞ்சம் ஒரு திருமாவளவன் ஐயா அவரோட பிறந்தநாள் விழாவில் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணும். இல்லை, அவங்க சரி. கவிதை சொல்றது ஓகே, சரிங்க. ஆனால் ஒருத்தவங்களை தாழ்த்தி சொல்றது அது எப்படி சார் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? சரிங்க, நான் பார்க்குறேன். இல்லை சார், இல்லை, இது அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி கிளாரிஃபிகேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் கால் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. சரி. இல்லை, நீங்கள் ஒருத்தரை பாராட்டுங்க, நான் தப்பு சொல்லலை. அடுத்தவங்களை தாழ்த்தி பாராட்டுறது வந்து மிகப்பெரிய தப்பு. நீங்க சரி. அவர் மனதுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு 1008 வழி இருக்கு. சரி. அதற்காக வந்து மத்தவங்கள தாழ்த்தி பேசணுன்றது கிடையாது. சரிங்க. சரிங்களா? அவர் உங்களுக்கு பணம் தராரோ இல்ல பொருள் தராரோ அது அடுத்த விஷயம். நீங்க மத்தவங்கள வந்து தாழ்த்தி பேசக்கூடாது. குறிப்பா சரி. மருத்துவர் ஐயா பண்ண கொள்கை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? அவர் பண்ண சாதனை பத்தி தெரியுங்களா? இடஒதுக்கீடு ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்க, ஆனா இடஒதுக்கீடுக்கு காலை நக்குறாங்கன்ற இது என்ன வாதம்? இல்ல, நான் கேக்குறேன், இடஒதுக்கீட்டுல எவ்வளவு சலுகை வாங்குறாங்க பட்டியல் இனத்து இளைஞர்கள் இல்ல அந்த சமூகத்தினர்? அதை பற்றி நாங்க ஏதாவது பேசுறோமா? நீங்க வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவில போய் அவரை மகிழ்வீங்க, நான் தப்பே சொல்லல. ஆனால் ஒருவரை தாழ்த்தி பேசுவது வந்து மிகப்பெரிய குற்றம். இப்ப அது வந்து எங்களுடைய மனது புண்படுது. இவர் ஒரு வக்கீல், அதாவது ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு இந்த வார்த்தையை பேசலாங்களா? நீங்க சார்? இல்ல, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் சார். அவங்க வீட்டுல பேசுறேன். அதுதான் சார். இல்ல சார், இது நீங்களே ஒரு விஷயம் பாருங்க. இப்போ நாங்க ஒரு விஷயத்த ஒரு பொது வழியில இந்த வழக்கறிஞரை பத்தி தப்பா போட்டா உங்களுக்கு வந்து மனது வலிக்குமா வலிக்காது? ஐயா, உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சாதிய தலைவரா தெரியலாம், ஆனா எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதிய தலைவர். உங்களோட மனநிலை வேற, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை வேற. சரிங்களா? உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு சாதிய தலைவரா தெரிந்தால் எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம். எங்கள் குலதெய்வத்தை பத்தி தப்பா பேசுவது எங்களுக்கு வந்து மிக வருத்தமாக இருக்கு. பொதுவெளியில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது கள்ளக்குறிச்சியில் நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்வோம். இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே பேசி வழக்கு பதிவு செய்வோம். இது நாங்க சும்மா விட போறதில்லை. பொதுவெளியில் அவர்கள் பேசியது, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஆப்போசிட்னு சொல்லக்கூடாது, அவர் ஒரு எதிர் தலைவர் முன்னாடி இது நீ அவரை கவரணும் அப்படின்றதுக்காக நீங்க மற்றவங்களை தாழ்த்தி பேசுறது மிகப்பெரிய தவறு. இது மற்ற கட்சிக்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது எனக்கு தெரியல. எங்க மனது புண்பட்டிருக்கு, அதுக்கான அவங்க வருத்தம் தெரிவிக்கணும். ஒண்ணு, அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் கண்டிப்பா நாங்க போயிட்டு அவங்க மேல வந்து ஒரு கேஸ் கொடுப்போம். கண்டிப்பா அதை நீங்க வழக்க சந்திக்கிற மாதிரி தான் வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.